யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு போனை லான்ச் பண்ணலாம், ஒரு சீரியஸே விட லான்ச் பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா போன மாசம் தான் ரியல்மி 15 சீரிஸ் வந்து லான்ச் வந்து பண்ணியிருந்தான். அதுவே அந்த மார்க்கெட்டுக்கு தேவையில்லாத லான்ச் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் அவனுக்குள்ளேயே இருக்கும் போது புதுசா ரியல்மி 15 சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணா. இப்போ இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி P4 சீரிஸை வந்து லான்ச் வந்து பண்றானா. டே என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். அந்த ரியல்மி P4 சீரிஸ்ல ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. ஏன்னா ரியல்மி 15 ப்ரோல என்ன ஸ்பெக்ஸ் இருந்துச்சோ சேம் ஸ்னாப் டிராகனுடைய 7 Gen 4 தான் யூஸ் பண்ணியிருக்க போகிறோம். 7000 mAh பேட்டரி இருக்க போது, அதே மாதிரி டைமென்ஷன், அதே மாதிரி குவாட் கர்வுக்கான டிஸ்பிளே, இது எல்லாமே இருந்துரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான டிஃபரன்ஸ் எங்கன்னா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இங்கே ஒரு ட்ரிபிள் கேமரா 50 மெகா பிக்சல் வந்து யூஸ் பண்ணிப்பான். அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு 50, பின்னாடி ஒரு 50, அதுக்கு செகண்டரி கூட 2 MP தான் வந்து கொடுக்க போறானா. இதை தாண்டி வேற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 15 ப்ரோல இருந்து P4 ப்ரோக்கு சேஞ்சஸே கிடையாது. அந்த 2 கேமராவை தூக்கிட்டு 30,000 ரூபாய்க்குள்ள அப்படின்ற மாதிரி பிரைஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் ரியல்மியோட P4 வேற லான்ச் வந்து பண்றான். அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 15 அப்படியே குட்டி தம்பி அப்படின்ற மாதிரி தான். அதே கேமராவை தூக்கி போட்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா MediaTek 7300 பிளஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தா, இங்க 7400. இது எல்லாத்தையுமே போட்டு அந்த 30,000 ரூபாய், அந்த 20,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய்க்குள்ள ரியல்மிக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 10-12 டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன்ல இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. இதை பார்த்துட்ட பிறகு எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அவனை